கொஞ்சம் கூட எக்ஸாம் பயம் இல்லாமல் எப்படி இருக்கிறது? கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க, ஃபாலோ பண்ணுங்க. முதல் விஷயம், ப்ரையாரிட்டி லிஸ்ட் உருவாக்கக்கூடிய நபருக்கு நினைவு திறனும் அதிகமாகும், தேர்வு பயமும் வராது. என்னென்ன பாடங்களை படிக்க போகிறோம், எதை முதல்ல படிக்கிறோம், எதை இரண்டாவது படிக்கிறோம், எதை மூன்றாவது படிக்கிறோம் அப்படின்னு ஒரு திட்டமிடுதல் இருந்து, ஒரு பிளானிங் சிஸ்டம் இருந்து, எது முதல், எது இரண்டாவது வேலை, எது மூன்றாவது வேலைன்னு ப்ரையாரிட்டி லிஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். பாடத்துக்கு மட்டும் இல்லை, அன்றாடம் உறங்கும் போது மறுநாள் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஓரளவுக்காவது நம்ம மைண்டில் ப்ரீ பிளான் பண்ணணும், ஒரு லிஸ்ட் அவுட் எடுக்கணும். நாளைக்கு நாம் இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு காலையில் எழுந்திருக்கும் போது, இரவு கூட நீங்கள் பிளான் பண்ணனா காலையில் எழுந்திருக்கும் போது நாம் இன்னைக்கு இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்மால் பிளான் பண்ணிட்டு நம்ம எழுந்திரிச்சோம் அப்படின்னா அன்றைய பொழுது அருமையாக இருக்கும். எளிதான திட்டமிடுதலை நீங்கள் உருவாக்க வேண்டும். நேர அட்டவணையை முன்கூட்டியே வகுத்து நீங்கள் உருவாக்கணும். இப்போ கடினமான பாடங்கள் இருக்குன்னா அதை எப்படி நம்ம பிரித்து படிக்க போகிறோம் அப்படின்னு ப்ரீ பிளான் பண்ணிட்டு நாம் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிறப்பு. நினைவுத்திறன் அற்புதமாக இருக்கும், தேர்வை நோக்கி நமக்கு பயமே இல்லை. விரைவாக நாம் படிக்கும்போது, வேகமாக படிக்கும்போது, அவசரமாக படிக்கும்போது, டைமே இல்லாத மாதிரி நாம் உட்காந்து 4 ஹவர் 5 ஹவர் உட்காந்து படிக்கும்போது தான் பிரச்சனைகளே உருவாகுது. பிரேக் டைம்னு ஒன்று எடுக்கணும், இடைவெளி அப்படின்னு ஒன்று எடுக்கணும். நீண்ட நேரம் நாம் படித்தோம் அப்படின்னா தேவையில்லாத மன அழுத்தங்கள் உண்டாகும். அப்போ இடைவேளை என்பது நம்மளுடைய பிரெயினுக்கு தேவை. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ, சில பேருக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தேவை, சில பேருக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தேவை. நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் இடைவெளி தேவை அப்படின்னு. இடைவெளி அப்படிங்கிறது பாடத்தை கொஞ்ச நேரம் அப்படி படிக்காமட்டு சும்மா அமைதியாக உட்காந்து ஒரு 10 தடவை அப்படியே கண்ணை மாற்றி அங்கே இங்கே இப்படி பார்க்குறது, அது ஒரு இடைவெளி தான். கொஞ்சம் தூரம் நடந்து போய் தண்ணி குடிச்சிட்டு வர்றது ஒரு இடைவெளி தான். ஜன்னல் ஓரமாக நின்று நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு திரும்ப வந்து உட்காந்து படிக்கிறது ஒரு இடைவெளி தான். நம்ம போய் ஒரு டீ, ஒரு காஃபி, ஒரு சுக்கு காஃபி எடுத்து நம்ம குடிச்சிட்டு வந்து திரும்ப உட்காந்து படிக்கிறது, அது ஒரு இடைவெளி தான். ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது மாற்று புத்தகம், வேறு ஒரு புத்தகத்தை தேடி அங்கே நம்ம இப்போ பாடம் சார்ந்த புத்தகங்களை தாண்டி பாடம் இல்லாத பொது அறிவு சம்பந்தமான ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம படித்து ஒரு சின்ன பிரேக் வர்றோம், அதுவும் ஒரு பிரேக்கு தான். நம்ம பாடங்கிறது மதிப்பெண் வாங்குறதுக்காகவும் இது கட்டாயமாக எப்பவுமே கட்டாயப்படுத்தினா ஒரு வேலை நம்மளால செய்ய முடியாது பாருங்க. அது கட்டாயமாக படித்தே ஆகணுங்கிற ஒரு ஃபோர்ஸில் படிக்கிறதுனால தான் மெமரைஸ் ஆக மாட்டேங்குது. நாம் பரீட்சையில் போய் மறந்து போகிறோம், தேர்வு நினச்சி நமக்கு பயம் வருது. படிக்கும்போது நல்லா படிச்சிடறோம், மனப்பாடம் பண்ணிடுறோம், ஆனால் எக்ஸாம்னா மட்டும் மறந்துடுறோம். ஏன்னா ஃபோர்ஸில் படிக்கிறதுனால. அந்த பாடத்தை அனுபவம் செய்ய வேண்டும். அந்த பாடத்துலேருந்து நாம் என்ன கற்றுக்க போகிறோங்கிறத நினச்சி நாம் அந்த மினிட்டை அனுபவம் பண்ணோம்னா அந்த பாடம் மைண்டில் ரெக்கார்ட் ஆகும், நாம் ஈஸியாக தேர்வில் போய் எழுதலாம். தேர்வுக்காகவே நீங்கள் படித்தால் அப்போ பயம் உண்டாகத்தான் செய்யும், எக்ஸாம் மேலே ஒரு வெறுப்புணர்வு உண்டாகும். பாடங்கள் படிப்பது என்பது அனுபவம், கற்றுதல், கற்றுக்கொள்ளுதல், கற்றல். நாம் தேடி விஷயங்களை கற்றுக்கிட்டு நாம் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறோம். அறிவை பெருக்குவதற்காக படிக்கிறோம்னு நினச்சிங்கன்னா நினைவு திறன் பெருகும், எக்ஸாம் பயம் இருக்காது. எக்ஸாமுக்காகவே படித்தாதான் நமக்கு பயமெல்லாம் உண்டாகும். அறிவை பெருக்கிறதுக்கு படிக்கிறோம், நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளுகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். படிக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு தேடுதல் இருக்கணும். அப்போ நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஃபோர்ஸில் இருக்காதீங்க, அனுபவம் பண்ணணும். அது ஒரு ப்ராசஸ். படிக்கிறதுங்கிறது ஒரு ப்ராசஸ். அதை நீங்கள் எளிமையாக அந்த காலத்தை நடத்தி கொண்டு போகலாம். அந்த டைமை அருமையாக யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி விஷயங்களை அறிந்து கொள்கிறோம். இந்த மனநிலைமையை உருவாக்கி பாருங்கள், அருமையாக இருப்பீங்க. இடைவெளி நேரத்தில் சின்னதாக ஒரு உடற்பயிற்சி பண்ணலாம். ஒரு 20 மினிட்ஸ் 1 ஹவர் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இடையில ஒரு பிரேக் எடுத்து ஒரு சிறிய ஒரு உடற்பயிற்சி, அல்லது ஒரு சிறிய ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு சிறிய ஒரு தியான பயிற்சிகள், மனதிற்கு இதமான ஒரு இசையை அப்படியே கேட்டுட்டு அப்புறம் திரும்ப படிக்கிறது. மனதிற்கு இதம் தரக்கூடிய, இனிமை தரக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய சில செயல்களை, உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி கொடுக்குதோ அந்த செயல்களை இடைவேளை நேரங்களிலே செய்துவிட்டு மீண்டும் படிப்பதற்கு அமர்ந்தீங்கன்னா பிரெயின் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகும். நீங்கள் கம்ப்யூட்டர் மாதிரி தான் நம்ம பிரெயினும். நம்ம பிரெயின் கம்ப்யூட்டர் மாதிரி தான். ரெஃப்ரெஷ் பண்ணுறோம்ல லேப்டாப்பில், ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி திரும்ப ஆன் பண்ணுறோம்ல, ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி பிரெயினுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எக்ஸாம் ஃபியர் வரக்கூடாது.
நினைவு திறன் அதிகமாகணும். என்ன செய்யலாம்? பிறருடைய உதவியை நாட வேண்டும். எக்ஸாம் ஹாலில் உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்டோட உதவியை கூப்பிட்டு என்ன ஆன்சர் எனக்கு சொல்லுப்பா, எழுதி கொடு அப்படின்னு பிட் அடிக்கிறது, மற்றவங்களை பார்த்து காப்பி ரைட் பண்ணுறது, அந்த உதவி இல்லை. உதவியை நாடுவதுன்னா படிக்கக்கூடிய நேரங்களில் ஆசிரியருடைய உதவியை நாடணும். தன்னை போல படிக்கக்கூடிய மாணவர்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட உதவியை நாடணும். உங்களை விட அறிவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கும் நபர்களையும் தேடி அவங்க கிட்ட போய் நாம் ஆலோசனைகளை கேட்டு நமக்கு எந்த பாடங்கள் புரியலையோ அவங்கள பாடம் எடுத்து சொல்லணும். ஆசிரியர் நடத்தி ஒன்று புரியலைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்கணும். அல்லது இன்னும் இதை விட அறிவு உடையவர்கள் வேறு யாராவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, வேறு ஆசிரியர்களோ, உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ளவர்களோ, அல்லது உங்கள் வீட்டில் உள்ளவங்களே இதுக்கு முன்ன இந்த பாடத்தை படித்தவங்களோ இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட உதவிகளை நாட வேண்டும். உதவியை நாடி நீங்கள் திரும்ப திரும்ப கற்க வேண்டும். ஒரு பாடம் புரியலைன்னா விட்டுறணும். அவங்க நடத்தி புரியலை, இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து புரியலாமே நமக்கு. சில பேருக்கு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, கேட்டு படிக்கிறதுல ஆர்வம் இருக்கும். சில பேருக்கு பார்த்து ரீடிங், புக் ரீடிங்கில் அது ஆர்வம் இருக்கும். இப்போ வாட்ஸ்அப்லேயே மெசேஜாக டைப் பண்ணி நம்ம அனுப்பி வச்சோம் அப்படின்னா அதை பார்த்து படிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. வீடியோஸ் அனுப்புனா வீடியோஸை மட்டுமே பார்க்குறவங்க சில பேர் இருக்காங்க. ஆடியோ தட்டி கேட்குறவங்க சில பேர் இருக்காங்க. சில பேருக்கு ஆடியோ பவர் இருக்கும், சில பேருக்கு மெசேஜ் ரீடிங் பவர் இருக்கும், சில பேருக்கு வீடியோ பவர் தான் இருக்கும். உங்களுக்கு என்ன பவர்? நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மாணவர், அதை நீங்கள் இப்போ யோசிக்கணும். அங்கே தான் உங்கள் நினைவாற்றல் சக்தியே இருக்குது. நீங்கள் வாசித்து படிக்கிறதுல வல்லவரா, அல்லது வீடியோ வடிவில் எதையுமே இமேஜின் பண்ணி கற்பனை திறனில் உருவாக்கி படிக்கிறதெல்லாம் நீங்கள் வல்லவரா, அல்லது இன்னொருத்தர் பேசி கேட்கலாமா, இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்க கற்றலை விட கேட்டலை நன்றுன்னு ஒருத்தர் பாடமாக நடத்தும் போது அவர் சொல்ல உங்களுக்கு மைண்டில் ரெக்கார்ட் ஆகுமா, அல்லது நீங்களே ஒரு விஷயத்த பேசி அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதை நீங்களே போட்டு கேட்கும்போது அது உங்களுக்கு இன்னும் ஆழமாக பதியுமா? இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதில் கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட மாணவர், எப்படிப்பட்ட உங்களுடைய மைண்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு எப்படிப்பட்ட மைண்டுங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. நீங்கள் சக்ஸஸ் தான், வெற்றி ஆயிடுவீங்க. நீங்கள் இதுதான் உதவியை நாடுவதுன்னு பேர். உதவியை நாடணும். அதுக்கடுத்து தேர்வு பயம் இருக்கக்கூடாதுன்னா, இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி நிறைய எக்ஸாம் எழுதுறீங்க. நீங்கள் என்ன முக்கியமான தேர்வுகள் எழுத போனாலுமே அந்த தேர்வுகள் சம்பந்தப்பட்ட ஏற்கனவே நடந்த தேர்வுகளுக்கான ஒரு 5 தடவை நடந்த தேர்தலுக்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாம் நீங்கள் கலெக்ஷன் பண்ணி வச்சு, இப்போ 10th +2 +1 நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து கலெக்ஷன் பண்ணிக்கணும். ஒரு 5 வருஷ கொஸ்டின் பேப்பரை நீங்களே தேர்வு வைக்கணும். உங்களுக்கு அதுக்கு டைமிங் கால்குலேட் பண்ணிக்கணும். உங்கள் பேப்பரை நீங்களே திருத்தி பார்க்கணும். நீங்களே டெஸ்ட் வச்சு நீங்களே திருத்தி உங்கள் தவறுகளை நீங்களே சுய விமர்சனம் பண்ணணும். இன்னொருத்தரை டெஸ்ட் வைக்க சொல்லி அவர்கிட்ட பேப்பரை கொடுத்து அவரை திருத்த சொல்லி அவரையும் விமர்சனம் பண்ண சொல்லணும். உங்களை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணுறதும், உங்களை பற்றி உங்கள் சக மாணவர்களோ அல்லது இன்னொரு நபரோ விமர்சனம் பண்ணுவதும் நல்லது. குறை கூறினால்தான் பிரச்சனை. தவறுகளை சுட்டி காட்டுவது பிரச்சனை இல்லை. தவறுகளை சுட்டி காட்டுவது கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும். இதனால நமக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிச்சு நாம சரி செய்வதற்கு நமக்கு அது உதவி செய்யும். அதனாலே பிறருடைய உதவியை நாடுங்கள். உங்களுக்கு நீங்களே தேர்வுகளை வைத்துக் கொள்ளுங்கள். சக்சஸ் ஆயிடுவீங்க. எக்ஸாம் பயம், ஸ்ட்ரெஸ், பிரச்சனை எதுவுமே இருக்காது. அப்படி ஜம்முன்னு இருக்கலாம். நீங்க மாணவ மாணவிகளே, நான் சொல்றத கவனமா கேளுங்க, சக்தியோட இருப்பீங்க. பாட புத்தகங்களை சரியாக அடுக்கி வைங்க. படிப்பு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், எழுது பொருட்கள் சரியான இடத்துல அடுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பள்ளிகளுக்கு நீங்கள் ஸ்கூல் பேக்கில் எடுத்துகிட்டு போகும்போதும் சரியாக அடுக்கி வச்சு எடுத்துகிட்டு போகணும். அடுக்கப்பட்ட புத்தகங்கள், அடுக்கப்பட்ட பொருட்கள், பதட்டங்களை தவிர்க்கப்படலாம். பதட்டமே வராது உங்களுக்கு. கடைசி நேரத்தில் தேவையில்லாத பதட்டம் உருவாது. இப்போ எக்ஸாமே நாளைக்கு அப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்களை நாளே எடுத்து தயார் பண்ணி எடுத்து வச்சிடணும். காலையில் 9 மணிக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போகணும்னா வீட்டில் காலைல 8-8:30 மணிக்கு பொருளையும் தேடிக்கிட்டு இருந்தோம்னா எவ்வளோ பெரிய ஆபத்து. அப்போ எக்ஸாம் பயம் வரத்தானே செய்யும், பதட்டம் வரத்தானே செய்யும். முன்னதாகவே தயார் பண்ணிடணும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் டெய்லி காலைல சீக்கிரம் எந்திரிச்சிங்கன்னாலே போதும். இது வரைக்கும் நீங்கள் எந்திரிக்கிறீங்களோ ஒரு டைம், இந்த டைமை விட ஒரு 10 மினிட்டு 20 மினிட்டு கொஞ்சம் முன்னுக்கு எந்திரிங்களேன். நீங்கள் எவ்வளோ முன்னுக்கு வந்துடுவீங்க. உங்கள் லைஃப்பில் சூப்பராக வந்துடுவீங்க, அருமையாக வந்துடுவீங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, இந்த வினாடி முடிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க, நான் பேசுகிறத கேட்குறீங்கல்ல, இப்போ முடிவு பண்ணுங்க. இந்த வினாடியிலேருந்து கொஞ்சம் முன்னுக்கு எந்திரிங்க.
நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முன்னுக்கு வந்துடுவீங்க. சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இப்போ பாடம் படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா பாடத்தை மட்டுமே படிக்கக்கூடிய சூழ்நிலையையும் தாண்டி உடம்புக்கு எது சுறுசுறுப்பு கொடுக்கும், மனசுக்கு எது சுறுசுறுப்பு கொடுக்குங்கிற விளையாட்டுகளில் தேர்ந்தெடுத்து கொஞ்சம் கவனம் கொடுத்து அதுவும் நீங்கள் விளையாடவும் செய்யணும். அதுவும் ரொம்ப முக்கியம். படிப்பு மட்டுமே செஞ்சால் நான் போர் அடிச்சிடுவேன். ரசமாக வைங்க, டெய்லி ரசமாக சாப்பிடுங்க, டெய்லி இட்லியாக சாப்பிடுங்க. போர் அடிக்குது இல்லை? படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரெயின் சோர்வாயிரும். ஒரு செஸ் போட்டி, ஒரு கேரம் விளையாடலாம். ஒரு எளிமையான ஒரு விளையாட்டுகள், உடல் உழைப்பு கொடுக்கக்கூடிய எளிமையான சில விளையாட்டுகள், குழுவாக சேர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டுகள்லாம் விளையாடலாம். ரொம்ப வெயிலில் நின்று வேதனை தரக்கூடிய விளையாட்டுலாம் விளையாட வேண்டியதில்லை. நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு சில விளையாட்டுகளை விளையாடலாம். இயல்பாக விளையாடுங்க. உடம்பையும் மனசையும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு, மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விளையாட்டுகளை விளையாடுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது விளையாடுங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா தேர்வினால் உண்டாகக்கூடிய மன அழுத்தம் போகும். நினைவு திறன் இல்லையேன்னு இயங்கக்கூடிய ஏக்கம் உங்களை விட்டு போகும். மிக சாதாரணமாக நீங்கள் மிக சிறப்பாக முன்னேறலாம். அருமையான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான ஆற்றல் உங்களுக்கு பெருகும். பெரிய பேராற்றலோடு நீங்கள் இருக்க முடியும். தேர்வு நெருங்கக்கூடிய நேரத்தில் மாணவர்கள் மாணவிகள் எல்லாருக்குமே அதிக மன அழுத்தம் வருது. வகுப்பறையில் ஆசிரியர் சொல்வதை ஊன்றி கவனம் செய்து அதை அப்படியே பரீட்சையில் எழுதுறவங்களும் இருக்காங்க, அப்படியே மறக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ மாணவர்களுக்கு அறிவு சரிவு உண்டாகுது, அறிவு சரிந்து போகிறது. சில பெற்றோர்கள் அதிகமாக படிங்க படிங்க படிங்கன்னு ரொம்ப பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணுறதுனாலையும் மந்தபத்தி உருவாகுது. பிள்ளைகளுக்கு படினா பிள்ளைகளுக்கு அடின்னு தான் தோணும். அடிச்சு தூக்கி வீச்சிடமான்னு தாய் தப்புன்னு அடிச்சு புரட்டி எடுத்துடலாம்னு தோணும் சில பிள்ளைகளுக்கு. நண்பர்களும் நீ என்னடா படிக்கல, அதை செய்யல அப்படின்லாம் பயமுறுத்திட்டே இருப்பாங்க. ஐயோ உனக்கு தெரியாதா அப்படி சொல்லுவாங்க. பிள்ளைன்னு சொல்லும்போது சிக்கலாயிருது. சில பிள்ளைங்கெல்லாம் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னே ஃப்ரெண்ட்ஸ் பேசி, நீ அந்த 5 மார்க் படிச்சியா, நீ 2 மார்க் படிச்சியா, இது வருமா, இந்த 1 வேர்டு நீ படிச்சு சரியா பண்ணிட்டியா, இந்த 1 வேர்டுக்கு நீ எப்போ பார்த்தாலும் மிஸ்டேக் பண்ணல, இந்த 1 வேர்டு ஞாபகம் இருக்கா, இப்படி எல்லாம் கேட்டு நம்மளை எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்மளை பயமுறுத்தி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பேசாதீங்க. சில பேர் பொழுதுபோக்கு அம்சங்கள்லேயே கவனமாக இருந்துடுவீங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு இதுலேயே கவனமாக இருந்துடுவீங்க. ஒவ்வொரு நேரமும் யூடியூப்ல சில பேர்லாம் ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் நகைச்சுவை நிகழ்ச்சிகளோ, சில பேர் கேம்ஸோ, பல காட்சிகளை பார்த்து அதுலேயே அடிக்ட் ஆயிடுறாங்க சில பேர் ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ அதில் கவனம் போயிடுது, படிப்பு கவனங்கிறது போயிடுது. இப்படிலாம் இருந்துச்சுன்னா தேவையில்லாத பதட்டங்கள் உருவாகத்தான் செய்யும். ஆண்டு முழுவதும் படிக்க வேண்டிய பாடங்களை தேர்வுக்கு முன்னதாக விடுமுறை தினம் விடுவாங்க. எக்ஸாமுக்கு நாள் 1 நாளோ 2 நாளோ லீவ் டைம் இருக்கும். அந்த டைமில் உட்காந்து படிச்சே ஆகணும்னு கடைசி நேரத்தில் படிக்கணும்னு முடிச்சிடணும்னு அதீத நம்பிக்கை எப்படி இப்படி ஒரு கடைசி நேரத்தில் படிச்சுக்கலாம் பதட்டம் தாங்க வரும். தேர்வு நாள் நெருங்க நெருங்க நம்பிக்கை படிப்படியாக குறையும். பதட்டமும் மனச்சோர்வும் தான் உண்டாகும். தேர்வுக்கு திட்டமிடுதல் முக்கியம். அதே போல் உடல் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் பிள்ளை ராத்திரி பகலாக கண்ணு முழிச்சு படித்து கஷ்டப்படுதுங்க, ஆனால் கொஞ்ச நேரத்தில் படித்தது பூராவும் மறந்து போயிடுதுங்க அப்படி நிறைய பெற்றோர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க. பிள்ளைகளை பற்றி, தன்னுடைய மகனை பற்றி மகளை பற்றி என்கிட்ட நிறைய பேர் குறைப்பட்டுக்குவாங்க. பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக அழைச்சிட்டு வருவாங்க. அப்போ மாணவர்களுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி ஃபோக்கஸ் மைண்டாக சேஞ்ச் பண்ணி படிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம சரி பண்ண முடியும். ஃபோக்கஸ் மைண்டாக மாற்றணும் அப்படின்னா சில முறையான யோகாசனங்கள் இருக்கு. நொறுக்கு தீனிகளை நிறுத்தணும், குளிர்பானங்களை நிறுத்தணும், கூர்மையான சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடிய சில பொருட்களை உணவுலேருந்து நீக்கணும். அதிகமாக பிடிச்சி திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு உணவை நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த உணவை நீங்கள் குறைக்கணும். தேர்வு நேரத்தில் மனச்சோர்வு உண்டாகுது அப்படின்னா அதுக்கு மூச்சு பயிற்சிகள் தான் சிறப்பானது. மிகச்சிறப்பாக புத்துணர்ச்சி அடைய முடியும். மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பு குறையும். சில பேர்லாம் நான் 100 மார்க் பரீட்சைக்கா 95 வாங்கிடுறாங்க, ஆனால் 100 வாங்கவே முடியலங்க. காரணம் என்ன? மலச்சிக்கல். காரம் புளிப்பும் அதிகமாக சேர்த்தா இது போல பிரச்சனைகள் வரும். எல்லாமே எல்லாம் படிப்பீங்க, எல்லாமே தெரியும், ஆனால் 1 மார்க்கு 1/2 மார்க்கு இப்படி மார்க் போயிட்டே இருக்கும். மலச்சிக்கல் மனப்பதட்டத்தை உருவாக்கிவிடும், மந்த புத்தியை உருவாக்கிவிடும். கடைசி நேரத்தில் வெற்றி அருகில் போய் வெற்றி கோட்டை தொடுவதற்கு முன்னால் வெற்றி என்கிற இலக்கை அடைய முடியாமல் தடுத்துரும். எல்லாரும் 100 மார்க் வாங்குவாங்க, நீங்க மட்டும் 99 வாங்கியிருப்பீங்க.
அதுக்கு மலச்சிக்கல் முக்கியமான காரணம். மலச்சிக்கல் இருக்கக்கூடாது அப்படின்னா பீட்சா, பர்கர், பரோட்டா உணவுகளை தவிர்க்க வேண்டும். இறைச்சி உணவுகளை குறைக்கணும். மாவுச்சத்து அதிகம் இருக்கிற உணவுகளை குறைக்கணும். டெய்லி இட்லி காலையில், டெய்லி நைட்டு தோசை, இப்படி சாப்பிட்றத நிறுத்துங்க. தோசையவே நிறுத்துங்க. ஒரு 6 மாதத்துக்கு தோசையை நிறுத்தி பாருங்கள், எப்படி உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குன்னு பாருங்கள். நொறுக்கு தீனிகளை நிறுத்துங்க. அப்படியே காலையில் அதிகமான உணவு சாப்பிடாதீங்க. காலையிலன்னு இல்லை, எப்பயுமே அதிகமான உணவு சாப்பிடாது. அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா மந்த புத்தி தான் உண்டாகும். உணவை கொஞ்சம் தவிர்க்க பழகுங்க. உணவை கொஞ்சம் குறைக்க பழகுங்க. சத்தான உணவுகள், ஊட்டச்சத்து உணவுகளை சாப்பிடுங்க. உணவுகளை பிரித்து எடுங்க. காலை உணவு அப்படின்னா ஒரு 7 மணி 8 மணிக்கெல்லாம் கூட உணவு எடுக்கலாம். காலையில் 5லேருந்து 7 மணிக்குள்ள மலம் போயிருக்கணும், குளிச்சிருக்கணும். 6 மணிக்கு குளிச்சிங்க, 6 மணிக்கு முன்னாடி குளிச்சிங்கன்னா அது ரொம்ப அற்புதமான குளியல். சூரியன் உதிச்ச பிறகு நீங்கள் குளிச்சிங்கன்னா, சூரியனுக்கு முன்னே குளிச்சிங்கன்னா அதுக்கு பேர் தங்க குளியல். அதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா அது வெள்ளி குளியல். இப்போ தங்கம் வேணுமா வெள்ளி வேணுமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக குளிக்கிறது ரொம்ப நல்லது. சீக்கிரமாக எந்திரிக்கிறது ரொம்ப நல்லது. இரவு நேரம் சீக்கிரமாக உறங்குறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் செஞ்சாதான் நினைவு திறன் பெருகும், தேர்வு பயம் போகும். ஜீரணமாகக்கூடிய கீரைகளை சாப்பிடணும். எல்லா கீரையும் உங்களுக்கு ஜீரணிக்குமா? அது தெரியாது. சாப்பிட்டு பார்த்தா நீங்கள் கண்டுபிடிக்கணும். அரைக்கீரை, சிறுகீரை, மிளகீரை, மணத்தக்காளி, சுக்குட்டி கீரை, பீட்ரூட்டு கீரையும் சமையல் பண்ணி சாப்பிடலாம். முள்ளங்கி கீரையும் சமையல் பண்ணி சாப்பிடலாம். அகத்திக்கீரையிலேருந்து முருங்கைக்கீரையிலேருந்து எது பிடிக்குதோ உங்களுக்கு, எந்த கீரை உங்களுக்கு செரிக்குமோ அந்த கீரை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து ட்ரையல் எரரில் தான் கண்டுபிடிக்க முடியும். பசலைக்கீரை சாப்பிடலாம், பாலக்கீரையும் சாப்பிடலாம். காய்கறிகளை உணவுல சேர்த்துக்கணும். காய் என்று முடியக்கூடிய காய்கறிகளை அதிகமாக சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பீர்க்கங்காய், பாகற்காய், இப்படி காய்னு முடியும். வெண்டைக்காய், சுண்டைக்காய் தான் இருக்கிறதே ரொம்ப. வெண்டைக்காயும் சுண்டைக்காயும் நினைவு திறனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொய்யாக்காய் நினைவு திறனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சமையல் செய்து சாப்பிடுவீங்களோ, அது சமையல் இல்லாமல் பச்சையாக கூட சில காய்கறிகளை சாப்பிடலாம். எப்படி வேணும் சாப்பிடுங்க. காய் என்று முடியக்கூடிய காய்கறிகளை அதிகமாக சாப்பிடுங்க. நார்ச்சத்து இருக்கக்கூடிய தண்டுகள் சாப்பிடலாம். பழ வகைகள் சாப்பிடலாம். கேரட்டு சாப்பிடலாம். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கண்ணு தான் உங்களுடைய சப்ஜெக்டோட என்ட்ரி பாயிண்ட். நம்ம பிரெயின் எதையுமே வீடியோ ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணோம். நம்மளுடைய கண்ணு தான் ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம பிரெயினுக்கு கொண்டு போய் சேவ் பண்ணுறது. ஃபோட்டோகிராஃபரே யாருன்னு கேட்டால் கண்ணு தான். அப்போ கேரட் நல்லா சாப்பிட்ணும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நல்லபடியாக கருவேப்பிலை அரைச்சி தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி நல்லா சாப்பிடலாம். கருவேப்பிலை கீர் ரொம்ப நல்லது, ஞாபக சக்தியை அதிகரிக்கும். இதெல்லாம் முறையாக செய்ய வேண்டும். சமையல் உணவு பழக்கம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, ரொம்ப நல்லது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது சில பேருக்கு சளி பிரச்சனை, அந்த ஆஸ்துமா, வீசிங், ரன்னிங் நோஸ் இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒத்து வராது. யாருக்கு ஒத்து வருதோ அவங்க செயல்படுத்துங்க, மற்றவங்க ஒத்து வராதவங்க விட்டுருங்க. ஒவ்வொரு நபரும் கல்வி கற்பதற்காக எவ்வளவு பாடுபடுறீங்க, எவ்வளவு செலவு பண்றீங்க. தேர்வு பயத்தை போக்கணும் இல்லை? தேர்வு பயம் இல்லாமல் படித்து நல்லபடியாக நினைவுத்திறனை வளர்த்து படித்து நாமளும் பெருமை அடைஞ்சு வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்த்து கொடுக்கணுமா இல்லையா? நான் சொல்லக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க வெற்றி பெறுவீங்க. கல்வி கற்பதற்கு தகுந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த திசை நோக்கி படிக்கிறீங்கிறதும் ரொம்ப முக்கியம். படிக்கும்போது நேர்மறை ஆற்றல் பாய்வதற்கான வசதியாக ஒரு ரூம் வேணும் உங்களுக்கு. இப்போ ஒரு வீட்டில எல்லாம் இப்போ ஸ்டடி ஹால்னு ஒரு இடம் வச்சிருப்பீங்க, ஸ்டடி ரூம்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் வடக்கு திசை நோக்கி அல்லது வடகிழக்கு திசை நோக்கி அல்லது கிழக்கு திசை நோக்கி இருந்தால் மிக மிக நல்லது. தனிப்பட்ட ரூம்னு எதுவும் இல்லைங்க, நாங்கள் வேற வேற இடங்கள்ல உட்காந்து படிப்போம்னா நீங்கள் படிக்கக்கூடிய நீங்கள் திசை எப்படி படிக்கணும்னா அதுவும் அதே தான். நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து படிங்க, வடக்கு திசை நோக்கி நீங்கள் ஃபேஸிங் பண்ணணும். அதாவது கிழக்கு திசை நோக்கி ஃபேஸிங் பண்ணணும் அல்லது வடகிழக்கு திசை நோக்கி நீங்கள் ஃபேஸிங் பண்ணணும். அப்போதான் பாசிட்டிவான ஆற்றல்கள் உண்டாகும். பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா படிப்பீங்க. பரீட்சை நேரம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு மன அழுத்த நேரமா இருக்குது. பெற்றோர்களே மன அழுத்தமாயிடுறாங்க, பிள்ளை எப்படி படிக்குமோ என்ன ஆகுமோ அப்படின்னு. இந்த வீடியோவில் நான் சொல்லப்பட்ட விஷயங்களை முழுவதுமாக நீங்க பார்த்து முழுவதுமாக எல்லாமே குறிப்பெடுத்து வச்சு அப்படியே இப்போ நீங்க வீடியோ பார்க்க பார்க்க நான் சொல்ல சொல்ல அப்படியே திருந்திடணும், அவ்வளவுதான். பெற்றோருடைய ஆசையும் நம் பிள்ளைகளுக்கு மன அழுத்தத்தை உருவாக்கணும். இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு பூத்திட்டாங்கன்னா அதுவுமே பிள்ளைகளுக்கு பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கிறது. பிள்ளைகள்
அவங்க படிச்சு அவங்க என்ன டெவலப் ஆகி வர்றாங்களோ அது வரட்டும், வர்றது வரட்டும், காய்க்கிறது காய்க்கட்டும் மரத்துல, அவ்வளவுதான். நம்ம உரம் கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்குறோம். வரக்கூடிய ரிசல்ட் எப்படிலாம் வரட்டும், எப்படி இருந்தாலும் ஏத்துக்கங்க பெற்றோர்கள். நல்ல ரிசல்ட் தான் வரும். இப்போ நான் சொல்றதெல்லாம் கேட்டா அருமையான ரிசல்ட் தான் வரும். சொல்றதை ஃபாலோ பண்ணணும். கல்வி கற்பதற்கு ஏற்ற சூழ்நிலை வேண்டும். அது நம்ம நல்ல காற்று, நல்ல சூரிய வெளிச்சம் இதெல்லாம் இருக்கணுங்க படிக்கக்கூடிய ரூம்ல. சூரிய ஒளி ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் தனியாக ஸ்டடி ரூம்னு தனியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை நல்ல எண்ணெய் திரியெல்லாம் போட்டு ஒரு விளக்கேற்றி வச்சு வாரத்துக்கு ஒரு முறை விளக்கேற்றி விளக்கு வெளிச்சத்தில் படிங்க. இரவு நேரத்தில் படிக்கக்கூடியது. நீங்கள் மின்சார விளக்குகள் வச்சு படிப்பீங்க. வாரத்துக்கு ஒரு முறை எதிர்மறை எண்ணங்கள் அந்த ரூமில் இல்லாமல் போகும், பாசிட்டிவ் கிடைக்கும். உகந்த ஒரு சூழ்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காற்று சுழற்சி அந்த ரூமில் இருக்கணும். இப்போ காத்தோட்டமே இல்லைன்னாலும் நீங்கள் அந்த ரூம் இப்போ எல்லா பக்கமும் அடைச்சிட்டிங்க அப்படின்னாலும் அந்த ரூமில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நறுமணங்கள்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வேறு வழியே இல்லைன்னா நீங்கள் காற்றோட சூரிய வெளிச்சம் உள்ளே போகிற மாதிரி தான் ஸ்டடி ரூமே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நல்ல நறுமணங்கள் இருக்கிற மாதிரியாவது பார்த்துக்கோங்க அந்த ரூமை. எனக்கு தெரிஞ்சு சூரிய வெளிச்சமும் காற்றோட்டமும் இல்லைன்னா அந்த ரூமை விட்டு நீங்கள் வேற இடத்துக்கு மாறுறது நல்லது. அது மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் நினைவுத்திறன் பெருகணும் அப்படின்னா தூங்கக்கூடிய இடத்துல மஞ்சள் நிறம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பச்சை நிறம், அந்த சுவர்கள் எல்லாம் பச்சை நிறமோ மஞ்சள் நிறமோ வெளிர் வெள்ளை நிறமோ அல்லது நீல நிறமோ இப்படி நிறங்கள் இருப்பதாக பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் படுக்கை விரிப்புகள்லாம் வச்சு பெட்ஷீட்லாம் வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் அந்த கலரில் இருக்கலாம். கிரக நிலைகளை வலுப்படுத்தும். இப்போ ஜாதக கோளாறுகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீக்கி தருவதற்கு இது பயன்படும். அப்போ ஒரு 10th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாம் கிழக்கு நோக்கி தலை வச்சு படுத்து தூங்குறது ரொம்ப நல்லது. கிழக்கு பக்கம் தலை வச்சு படுக்கணும். இப்போ ஆன்மீக எண்ணங்கள் இருக்கக்கூடியவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படிக்கும்போது மந்திரங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறமா படிக்கிறது ரொம்ப நல்லது. சரஸ்வதி மந்திரம் சொல்லிட்டு சரஸ்வதி மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்து வந்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். தெய்வ வழிபாடுகளில் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீக பக்தி இருக்கக்கூடிய நபர்கள் சரஸ்வதி மந்திரம் சொல்லலாம். மனம் வலிமையை அதிகப்படுத்தும், தெய்வ சக்தி பெருகும். தினசரி காலையில மந்திரம் சொல்வதற்காக எழுந்திருக்கணுங்கிற ஒரு எண்ணமும் உருவாகும். நம்ம படிக்கக்கூடிய ரூம்ல அந்த உதிக்கக்கூடிய சுவர் இருக்குல்ல, நம்ம அந்த கிழக்கு பக்கம் சூரியன் உதிக்கும்ல, அந்த பக்கம் இருக்கக்கூடிய செவுத்து பக்கம் நல்ல ஒரு சூரியன் உதிக்கும் விதமான ஒரு படத்தை ஒட்டி வச்சுக்கிறது நல்லது. இப்போ சூரிய வெளிச்சம் வரணும், சூரிய வெளிச்சம் வரல, என்ன செய்யலாம்? அப்போ அந்த உதிக்கக்கூடிய கிழக்கு பக்க திசை, சூரியன் உதிக்கக்கூடிய கிழக்கு பக்க திசை பக்கம் இருக்கிற செவரில் நல்ல சூரிய உதயத்துக்கான படத்தை ஒட்டி வச்சுக்கலாம். இது ஒரு மாற்று முறை சொல்கிறேன். ரொம்ப நல்லபடியாக படித்து நீங்கள் முன்னேறணும்னா சாத்வீக உணவுகளும் சிறந்த சுய ஒழுக்கமும் வேணும். எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், அப்போதான் மனது உறுதியாக இருக்கும். உடம்புக்கு ஈஸியான, உடலுக்கும் குடலுக்கும் ஃப்ரெண்ட்லியான ஃபுட்டு தான் எடுக்கணும். எதெல்லாம் நமக்கு செரிக்குமோ அந்த உணவுகளை எடுக்கலாம். சைவமோ அசைவமோ எந்த உணவு நீங்கள் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு செரிக்குதா அந்த உணவு எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஒன்று ஒத்து வரலையா அதை எடுக்காதீங்க. சில பேருக்கு வாழைக்காய் ஒத்து வராது, சில பேருக்கு உருளைக்கிழங்கு ஒத்து வராது, சில பேருக்கு மட்டன் சாப்பிட்டா அலர்ஜி உண்டாகும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. சில பேருக்கு பிராய்லர் கறி பிடிக்காது, சில பேருக்கு நாட்டுக்கோழி தான் பிடிக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ உங்களுக்கு எது நல்ல உணவு தெரியுங்களா? உங்களுக்கு செரிக்கிற உணவுகள் நல்ல உணவு. நல்லா தண்ணி குடிக்கணும், நல்ல தண்ணி குடிக்கணும். அப்போதான் நினைவு திறன் பெருகும், சிறப்பாக இருக்கலாம். நீங்கள் தேர்வு பயம்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. சரியாக தேர்வுக்கு நாம் தயார் ஆகவில்லை, அதைத்தான் தேர்வு பயங்கிறோம். தேர்வு பயம்னு தனியாக ஒன்றும் கிடையாது. தேர்வு மனசில் அதீதமான பதற்றம் உண்டாகுது இல்லை? அப்போ பதற்றம் சரி பண்ணால் தேர்வு பயம் இருக்காது இல்லை? படித்ததெல்லாம் மறந்த நிலைன்னு ஒன்று உண்டாகுது இல்லை? அப்போ ஞாபக சக்தி நிலையை உண்டாக்கிட்டா தேர்வு பயம் போயிருந்தானே. பதட்டத்தினால மனசு அப்படியே அலைஞ்சு கடல்ல சுழல் உண்டாகிற மாதிரி நம்ம மனசுல அலைச்சுழல்கள் உண்டாகுது, சிக்கி தவிக்கிறோம். தேர்வு பயம் பதற்றத்தை உண்டாக்கி நம்ம உடம்புல
ஹார்மோன் பலவிதமான சுரப்புகளா சுரந்து உடம்புல மாற்றம் உண்டாகி போகுது. அட்ரினல், கார்டிசால் இப்படி இருக்கக்கூடிய ஹார்மோனால பலவிதமான உடல் மாற்றம் உண்டாகுது. இதயம் வேகமா துடிக்குது. பதட்டம் வந்துருச்சுன்னா, தேர்வு பயம் வந்துட்டாலோ, ஞாபக மறதி ஆகா மறந்துருச்சேன்னா கையெல்லாம் வேர்த்து போகுது. உள்ளங்கால், உள்ளங்கை எல்லாம் வேர்த்து போகுது. உடம்பு சூடாகுது. பட்டப்படன்னு துடிக்குது. கண்மணிகள் விரியுது. பார்வை மங்களாயுது. பசியே இல்லாம போயிருது தேர்வு பயத்துல. நாக்கு வறண்டு போயிருது. பதற்றம், பயம், எப்ப பார்த்தாலும் பயம். படிச்சது மறந்து போச்சு பயம். மூளை எந்த செயலையும் செய்யாது. ஒரு ஆன்சர் மறந்துருச்சு அப்படின்னு முடிவு பண்ணி பயந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சதும் மறந்து போயிடும். அதுக்கப்புறம் எதையுமே செய்ய முடியாது. அலைச்சுழல், சிக்கிடுறோம். நாம பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே மூளையில, நம்மளுடைய பிரெயின்ல எல்லாமே ஸ்டோர் ஆயிரும். பயந்துட்டோம்னா எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. அப்படியே அந்த சுழல்ல சிக்கிரும். அங்கேயே சுத்திக்கிட்டே இருப்போம். வேற எங்கேயுமே போகாது. நம்மளுடைய மைண்ட் அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும். எதெல்லாம் நமக்கு நல்ல அனுபவமான விஷயங்களோ அதெல்லாம் நிச்சயமா ஞாபகத்தில் இருக்கும். எதெல்லாம் நமக்கு பிடிச்ச விஷயங்களோ அதெல்லாம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஒன்று பிடிச்சா அது மெமரி ஆயிரும். ஒன்று பிடிக்கலைன்னா அது மெமரி ஆகுது. பாடம் படிக்கிறதுக்கு பிடிக்கணும். எந்த ஆசிரியரை பிடிக்கலையோ அந்த பாடம் பிடிக்காம போயிடும். நமக்கு அந்த பாடமும் பிடிக்கணும், பாடம் நடத்துகிற ஆசிரியரையும் பிடிக்கணும். அவங்க ஆசிரியரை பிடிச்சாலும் பாடம் பிடிச்சாலும் அது புரிகிற மாதிரி அவங்க நடத்தணும். இவ்வளவு இருக்கு ஒரு ஆன்சர் மைண்ட்ல மெமரி ஆகுறதுக்கு. பரீட்சைக்கு முன்னாடி மனசு அலைச்சுழலில் சிக்குகிறது. பரீட்சை ஹாலில் போய் உட்காந்த உடனே சில பேருக்கு அவ்வளோதான். அங்கே அது பரீட்சை ஹாலில் இருக்குங்கிறதையே மறந்துட்டு ஏதோ ஒரு போர்க்களத்தில் போய் உட்கார்ற மாதிரி இருப்பாங்க சில பேர். பரீட்சை பயத்தை போக்கணும். என்ன செய்யலாம்? திட்டம் தீட்டணும். ஒரு காரியத்தை சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு திட்டம் தீட்டணும், பிளான் பண்ணி செய்யணும். பாடத்தில் இருக்கக்கூடிய பாட பகுதிகளை படிக்கக்கூடிய காலத்திலேயே பிரிச்சு படிக்கணும். சிறு சிறு பகுதிகளாக பிரிக்க வேண்டும். நீங்க மொத்தமா படிக்க முடியல அப்படின்னா பிரிச்சு படிக்கணும். அவங்களுக்குன்னு திறன் இருக்கும். தன் திறனுக்கு தகுந்தவாறு தானே அதை பிரித்து படிக்க வேண்டும். நீங்க இன்னொருத்தர் படிக்கிற மாதிரி நீங்க படிக்கவே முடியாது. இன்னொருத்தர் வேகமா படிக்கலாம். ஒரே நாள்ல தமிழ்ல இருக்கக்கூடிய அத்தனை போயம் படிச்சு முடிச்சிடலாம். இங்கிலீஷ்ல இருக்கிற அத்தனை போயம் படிச்சு முடிச்சிடலாம். கிராமர்ல என்ன கேள்வி கேட்டாலும் கேட்குற அளவுக்கு ஒரே நல்ல சிலர் தயாராகலாம். மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாவை ஹோல் புக் மொத்த புத்தகத்திலே கூடிய ஃபார்முலாவை ஒருத்தர் எழுதிடுவாரு. அந்த மாதிரியும் சில பேர் படிக்கலாம். மொத்த பாடத்தையும் சேர்த்து ஒருத்தரால் படிக்க முடியும். அவரை பார்த்துட்டு அவங்க அப்படி படிக்கிறாங்க, நம்ம படிக்க முடியலையே, அப்படிலாம் இல்லை. அவங்கள மாதிரி நம்ம ஜம்ப் பண்ண முடியாது, அவங்கள மாதிரி ரன் பண்ண முடியாது, அவங்கள மாதிரி நம்ம பேச முடியாது, அவங்கள மாதிரி நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அப்புறம் படிக்க மட்டும் எப்படி முடியும்? அவங்கள மாதிரி தூங்க முடியுமா? அவங்கள மாதிரி சாப்பிட முடியுமா? அவங்கள மாதிரி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்மள மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். நம்மள மாதிரி தான் நம்ம இருக்க முடியும். உங்களுக்கு எது ஏற்றதோ அதுக்கு தகுந்த மாதிரி தரமான ஒரு பாடத்திட்டத்தை தயார் செஞ்சு பிரிச்சு படிங்க. மொத்த படத்தையும் சேர்த்து பார்த்தா பயம் வரும். சிறு சிறு பகுதியா பிரிச்சு படிச்சா சுலபமா இருக்கும். சோத்தை போட்டு குழம்பு ஊத்துனா அப்படியே இல்லையா உள்ள வைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு தானே வாயில வச்சு சாப்பிட்றோம். அந்த மாதிரிதான் பிரிச்சு சாப்பிடுங்க. பாடத்தை பிரிச்சு படிக்கும்போது ஆழ்ந்த மனசுல நம்ம படிக்க முடியும். பாடம் படிக்க உக்காந்தீங்கன்னா வசதியான உடை உடுத்திக்கிட்டும் படிக்கணும். ரொம்ப டென்ஷனான ஸ்ட்ரெஸ்ஸான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு படிச்சிங்கனாலும் அது பிரச்சனையை கொடுக்கும். நல்ல உங்களுக்கு உடம்புக்கு வசதியான ஒரு உடையை உடுத்திக்கணும். வசதியான உடை இருந்தால் தான் டென்ஷன் இருக்காது. நொறுக்கு தீனியை வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே எல்லாம் படிக்கக்கூடாது. நொறுக்கு தீனி சாப்பிட்டுக்கிட்டே படித்தா வாயில் வைப்பீங்களா மூக்கில் கொண்டு போய் சொருவீங்களான்னு டிஃப்ரெண்டே தெரியாத அளவுக்கு உள்ளே போயிடும். இது எதுக்கு தேவையாது? ஒரு நேரத்தில் ஒரு வேலை தான் செய்யணும். டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது, டிவியை பார்த்துக்கிட்டு படிக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்யணும். படிக்கும்போது படிக்கணும், விளையாடும்போது விளையாடணும், நாம் சாப்பிடும்போது சாப்பிடணும், குளிக்கும்போது குளிக்கணும். அந்த நேரத்தில் அந்த வேலையை தான் செய்யணும். இது நான் சொல்லலை, ஔவையார் சொன்னது. சிறப்பாக படித்து முன்னேறி வாங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்க முடியும். எல்லாருமே அற்புதமாக வாழ முடியும். தேர்வு பயம் அப்படிங்கிறது எல்லா வயசுல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பொதுவாக இருக்கு. இது ஏதோ உங்களுக்கு மட்டும் அந்த உணர்வு நினைச்சு நீங்க அதுக்கு தேர்வு பயம் நமக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சலாம் நீங்க பயப்படாதீங்க.
இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. சில பேர் அவங்க வயசுல நினைச்சுக்கிட்டு நம்ம சின்ன பிள்ளை, சின்ன வயசு, இந்த வயசுல நமக்கு வரும் பெரிய காலேஜ், பெரிய டிகிரி, பெரிய பெரிய படிப்புக்கெல்லாம் நமக்கு ஸ்ட்ரெஸ் வராத போல இருக்குன்னு நினைக்கிறீங்க சில பேர். எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லா வயதினருக்கும் பொதுவாக இருக்கு. கவலையால் நிறைய நபர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. தேர்வு கால மன அழுத்தம் என்பது நிறைய மாணவர்களுக்கு உண்டு. உங்களுக்கு மட்டும் வந்துருச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவே புது பயமாகி எதிர்மறை தாக்கத்தை உருவாக்கிடும் உங்களுக்கு. தேர்வு பயத்தாலதான் நிறைய பேருக்கு மோசமான மார்க்கே வருது. படிச்சது மறக்கிறதுனால இல்ல, பயம் வர்றதுனாலதான் மறந்து போகுது. 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் 80% நபர்கள் கவலையில், தேர்வு பயத்தில் பாதிக்கப்படுகிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. தேர்வு பயத்துக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குன்னு கல்வியாளர்கள் சொல்றாங்க. சிலருக்கு கணித பாடங்கள் கஷ்டமா இருக்கான். கணிதம் கஷ்டமா இருக்குன்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாலே அவருக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில பிரச்சனைகளும் உண்டாயிரும். பயாலஜியில, பாட்னி, சுவாலஜிலையும் பிரச்சனை வந்துடும். மேத்ஸ் பிரச்சனையா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாலே சயின்ஸும் அவுட் ஆயிரும். அவங்க லாங்குவேஜ்ல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆயிடுவாங்க. ஏன்னா நீங்க பிசிக்ஸ்ல வந்து மேத்ஸ் இல்லாம பிசிக்ஸ் கிடையாது. கெமிஸ்ட்ரியிலையும் மேத்ஸ் வரும், பாட்னிலையும் சுவாலஜிலையும் மேத்ஸ் வரும். காலக்கணக்குகள், டைமிங், அதெல்லாம் நிறைய இருக்கு. மேத்ஸ் இல்லாம சயின்ஸ் கிடையாது. மேத்ஸ் வரலன்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாலே அவங்களுக்கு சயின்ஸும் சேர்த்து வராம போயிடுது. அதனால தேர்வு நேரத்துல மதிப்பெண் வராமல் போய்விடுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பிரச்சனை. ஆசிரியர்கள் திட்டுறதுனால சில மாணவர்கள் படிக்காம போயிடுறாங்களாம். பெற்றோர் திட்டுறதுனால சில மாணவர்களுக்கு மன அழுத்தம் உண்டாயிருதான். சில மாணவர்கள் மற்றவர்களை பார்த்து இவங்க இப்படி படிக்கிறாங்களே நினைச்சு அவங்களே ஆட்டோமேட்டிக்கா நம்மளாம் படிக்க முடியாது அப்படின்னு பயந்துடுறாங்களாம். இப்படி மன அழுத்தம் வந்துடுறதுனால அவங்களுக்கு நல்ல மதிப்பெண் போயிடுது. தேர்வு பயத்தை போக்குவது ஒரு முடியாத காரியமா? எல்லாம் முடியும் வென்று விடலாம். என்னென்னமோ சாதிச்சுட்டா தேர்வு பயத்தை வெல்ல முடியாத நம்மளால. புதிய பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலமாக, தேர்வுகளை நீங்கள் அணுகும் விதத்தை மாற்றி அமைப்பதன் மூலமாக உங்களுடைய எக்ஸாம் ஃபியர் போக்கலாம். இது வரைக்கும் நீங்க எப்படி படிச்சீங்களோ அதை மாத்துங்க. இது வரைக்கும் எப்படி தூங்கி இருந்தீங்களோ அதை மாத்துங்க. இது வரைக்கும் நீங்க எப்படி சாப்பிட்டீங்களோ சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் த பேட்டர்ன். புதுசு கண்ணா புதுசு சேஞ்ச். எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க. எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுங்க. படிக்கிற விதத்தை மாத்துங்க, படிக்கிற இடத்தை மாத்துங்க, எல்லாத்தையும் மாத்துங்க. சேஞ்ச் பண்ணுங்க. மைண்டை சேஞ்ச் பண்ணுங்க. ஆரோக்கியம் உண்டாகிறதுக்காக உணவை சேஞ்ச் பண்ணுங்க. அப்படி சேஞ்ச் பண்ணா நீங்க பதட்டத்தை குறைக்கலாம், ஆரோக்கியத்தை பெறலாம். வரவிருக்கக்கூடிய ஒவ்வொரு சவால்களையும் நம்பிக்கையோடு எதிர்கொண்டு அடித்து பொட்டி தட்டி போயிட்டே இருக்கலாம். படிப்பை சரியான திசையில நீங்கள் செலுத்த முடியும். தேர்வு பயத்தை நீங்கள் சமாளிக்க முடியும். அற்புதமாக போக முடியும். ஈஸியா படிக்கலாம். நீங்க படிச்சது மறந்து போயிருன்னு நினைக்கிறீங்க, குழப்பம் உருவாகுதுன்னு நினைக்கிறீங்க. ஏன் நீங்க பாட்டுக்கு படிங்க. இப்போ நீங்க படிச்சுட்டே கீழே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு நீ படிச்சுட்டியா அப்படின்னு கேட்டா அவங்க படிச்சுட்டேன்னு சொன்னாலே ஐயோ நீ படிச்சுட்டியான்னு அந்த கவலையிலேயே நமக்கு படிக்கிறது. அப்புறம் அவங்க படிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, இல்லைன்னா நம்ம மனசோட நினைச்சுக்கோம் அவங்கள கேட்காமல கூட நேரம் அவங்க எல்லாம் படிச்சு முடிச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே படிப்போம். அப்புறம் எங்கேருந்து நமக்கு மனசு பதிகிறது? நாம படிக்கிற வேலையை நம்ம பார்ப்போம். ஏன் நீங்க உங்களை பதட்டத்திலேயே வச்சிருக்கீங்க? தேர்வு பயம் வாரது இயல்பு தான். ஆனா மோசமான அளவுக்கு பயம் வரலாமா? பயம் இப்போ வீட்டை விட்டு வெளில போறோம் அப்படின்னா பாதுகாப்பா போகணும். சைக்கிள், வேற வாகனங்கள் எதுவும் நம்ம மேலே அடிச்சிடக்கூடாது, நம்மளையும் யாரையும் மோதிடக்கூடாது, நம்ம கவனமா போகணும். ஒரு பயம் உண்டாகிறது ஒரு இயற்கையான ஒரு செயல். அதை பாதுகாப்பு உணர்வுக்காக வரக்கூடிய பயமாக நாம கருதலாம். பாதுகாப்பு உணர்வு. இப்போ பாதுகாப்பா போய் சேர்றதுக்கு அது நமக்கு பயன்படுது. இது ஒரு சாதாரண இயல்பான பயம். நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு, தன்னம்பிக்கையை உருவாக்கிக்கிறதுக்கான வர்ற பயம். எக்ஸாம்ல மார்க் குறைச்சி வாங்கிடுமோ அப்படின்னு லேசா பயம் வந்துச்சுன்னா அந்த பயம் தன்னம்பிக்கையை உருவாக்கணும். பாடங்களை புரிந்து கொள்வதில் இருக்கக்கூடிய சிரமத்தை எல்லாம் சரி செஞ்சு திரும்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த பயத்தை போக்கணுங்கிறதுக்காக வரக்கூடிய லேசான பயமா இருந்தா பிரச்சனை இல்லை. அச்சமே வாழ்க்கையாக, சிரமமே வாழ்க்கையாக, துன்பமே வாழ்க்கையாக, கவனம் இல்லாத ஒரு தன்மையே வாழ்க்கையாக, அச்சத்திலே மூழ்கி முத்தெடுத்து கவலையிலேயே தேர்வு பயத்திலேயே வாழ்க்கை போயிடுறது. அந்த அளவுக்கா நீங்க பயத்தையவா ஒரு அனுபவமா மாத்துவீங்க?
எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கி மார்க்கால உண்டாகிற மகிழ்ச்சி, அந்த சாதனைகள், அந்த பாராட்டுகள், அதை அனுபவமாக்கணும் இல்ல? அதுதானே நமக்கு தேவை. அதுதான் தேவை. எதுக்கு தேர்வு பயம்? வேண்டியதே இல்லை. பருவ தேர்வுகள் காலாண்டு, அரையாண்டு, முழாண்டுன்னு பருவ தேர்வுகள் வைப்பாங்க. சின்ன சின்ன டெஸ்ட் வைப்பாங்க. கிளாஸ்ல டெஸ்ட் வைப்பாங்க, அப்புறம் மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்க, ஒரு பீரியடுக்கும் டெஸ்ட் வைப்பாங்க, சின்ன சின்ன டெஸ்ட் நிறைய வைப்பாங்க. எல்லா டெஸ்டையும் நீங்க எதிர்கொள்ளலாம். தேர்வுக்கு முதல் நாள் இரவு புதியதாக படிப்பதை நிறுத்துங்கள். இரவு நீண்ட நேரம் படிப்பதை நிறுத்துங்கள். தேர்வுக்கு ஏதேனும் குறிப்புகள் எடுத்திருந்தால் அந்த குறிப்புகளை மட்டும் எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்ன அல்லது வீட்டுல இருந்து எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்ன லைட்டா அப்படி பாருங்க. அந்த குறிப்புகள் அப்படி பார்த்தாலே, குறிப்புகள் நீங்க எடுக்கல அப்படின்னா கூட நோட்ஸோ புக்கோ எது இருந்தாலுமே அதை நீங்க ஒரு தடவை அப்படி பிரட்டி இப்படி ஒரு பக்கமா பிரட்டினாலே போக போக கண்ணு பார்க்கதா. ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா? ஏற்கனவே படிச்சனால ஒரு தடவை அப்படி போனாலே அதனுடைய ஞாபகங்கள்லாம் வீடியோவா நம்ம மைண்ட்ல பதிவா இருக்கும். அது கடை டக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். உடனே ஞாபகத்துக்கு வந்துடும். சும்மா ஒரு கிளான்ஸ் இப்படி பார்த்துட்டு போனா போதும். இது ஏற்கனவே படிச்சு நம்ம மெமரைஸ் பண்ணியிருந்தோம்னா தான் இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ண முடியும். தேர்வுக்கு முத நாள் ராத்திரி எல்லாம் உட்காந்துட்டு படிக்கக்கூடாது. நாம படிச்சதை அமைதியா கண்களை மூடி நாம நினைவுபடுத்தி பார்க்கணும். ஒவ்வொரு நேரமும் படிச்சு முடிச்சா கண்களை மூடி அமைதியா நினைவுபடுத்தி பார்க்கணும். அப்படியே ஸ்கிரீன் மாதிரி ஓடும் பாருங்க பாடம். அற்புதமா இருக்கும். இது மாதிரி ரீகால் பண்ணி பாருங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். மைண்ட்ல அப்படியே ரெக்கார்ட் ஆகும். எக்ஸாம் ஹால் போற வரைக்கும் பயந்துகிட்டே போகக்கூடாது. எக்ஸாம் ஹாலுக்கு படிச்சதை மனசுல ஞாபகப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் நம்ம எப்படிலாம் படித்தோம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டு ஒரு ஆன்சரை அப்படியே ஸ்கிரீன் மாதிரி மைண்டுக்குள்ள கற்பனை காட்சிகளாக ஓட விட்டுக்கிட்டு சந்தோஷமா போகணும். நமக்கு தெரிஞ்ச கேள்விகள், நம்ம படிச்ச பாடங்கள், நம்ம படிச்ச ஆன்சர் தான் நமக்கு அதுதான் கேள்வியா வரப்போகுது. நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் இன்னைக்கு வந்துடும். நம்ம போய் பரீட்சை எழுத போறோங்கிற பாசிட்டிவ் மைண்ட்ல போகணும். அப்பதான் தேர்வு பயம் இருக்காது. இரவு நேரத்தில் நல்லா தூங்கி எந்திரிச்சு எக்ஸாம் ஹாலுக்கு போகணும். எக்ஸாம் ஹாலில் போயா தூங்குறது? நைட்டு ஃபுல்லா கண்ணை முழிச்சு படிச்சுட்டு அமைதியான மனநிலை வேணும். அதுதான் அதிக மார்க்க நமக்கு கொடுக்கும். தேர்வுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னவே நாம அங்க போயிடணும். எக்ஸாம் ஹாலுக்கு அங்க போய் நாம அது எதுக்கு முன்ன போறதுன்னா, அங்க இந்த ஹால் தேர்வு இடங்கள்லாம் கண்டுபிடிச்சு நம்ம போய் உட்கார்றதுக்கு நம்ம 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டோங்கிற ஒரு நிம்மதிக்கு அங்க போய் உட்காந்துக்கிட்டு இந்த படத்தை படிச்சியானா உங்க ஃப்ரெண்டை நீங்க கேட்கிறதோ, இந்த ஃபார்ம்ல நீங்க படிச்சியானா உங்க ஃப்ரெண்டு நீங்க ஃப்ரெண்டு ஒவ்வொருத்தரை கேட்டுக்கிறதோ, இந்த செய்யுள் நீ படிச்சியா, இந்த கிராமர் நீ பாத்தியா, இது நம்ம டீச்சர் முக்கியமான கொஸ்டின் சொன்னாங்களே அது நீ படிச்சுட்டு வந்தியா, இப்படி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பயத்தை தான் அதிகப்படுத்தும். அது ஆமா, அது பயம்தான் வரும். அதனால அதெல்லாம் கேட்காதீங்க. எக்ஸாம் ஹால் போய் உக்காந்தோன்னா உங்களுக்கு ஆன்சர் பேப்பரு கொஸ்டின் பேப்பரு கொடுப்பாங்கல்ல. கொஸ்டின் பேப்பர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 நிமிஷம் அமைதியாக கண்களை மூடி மைண்டை பாசிட்டிவ்லி செட் பண்ணுங்க. மைண்டை ஃப்ரீயாக வைங்க. பதட்டம் வேண்டாம். 2 தடவையோ 5 தடவையோ மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் கைக்கு வருமா வாங்கி பாருங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது மட்டும்தான் அங்கே இருக்கும். மிராக்கிளா இருக்கும். வினாத்தாள் கேள்வித்தாள் கைக்கு வந்தோன்னா பதட்டம் அடையக்கூடாது. நான் நல்லா தேர்வு எழுதுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு 5 தடவை சொல்லுங்க, நான் நல்லா பரிசு எழுத போறேன், அருமையா எழுத போறேன்னு சொல்லுங்க. கொஸ்டின் பேப்பரை கையில வாங்கணும்னு சொல்லி பாருங்க. வாய் விட்டு சொல்லாதீங்க, மனசுக்குள்ள சொல்லுங்க. வாய் விட்டு சொன்னா அது எக்ஸாம் அல்லது ஒரு பெரிய குற்றமாயிரும். மனசுக்குள்ள சொல்லிக்கங்க. அந்த முதல்ல கொஸ்டின் பேப்பர் வாங்கணும்னா ஒரு தடவை பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் ஆன்சர் எழுதணும். எதை எப்போ எழுத போறோம், எதை முன்னெழுதலாம், எதை பின்னெழுதலாம், எதுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கலாம், எதெல்லாம் சிறு வினாக்கள், எதெல்லாம் பெரு வினாக்கள், எதுக்கெல்லாம் அதிகமாக எழுதணும், எதுக்கெல்லாம் குறைவாக எழுதணும், எல்லாம் நம்ம பார்த்து ஒரு முடிவு பண்ணணும். கொஞ்ச நேரம் அதுக்காக நம்ம நேரம் ஒதுக்குவோம். அது வந்து பிளானிங் டைம். அது எடுத்தோன்னா பிளானிங் டைம். நம்ம ஒன்றும் வாதிச்சு பார்க்கறது. இதுக்கெல்லாம் டைம் கொடுக்கணும். கொஸ்டின் பேப்பர் வாங்கணும்னா கடை நம்பர் இப்படி எழுதக்கூடாது. ஒரு தடவை பார்க்கணும். குறைவாக எழுத வேண்டிய கேள்விக்கு அதிகமாக எழுதிடக்கூடாது. அதிகமாக எழுத வேண்டிய கேள்விக்கு நாம நேரம் இல்லைன்ட்டு குறைவா எழுதிடக்கூடாது. எல்லா கேள்விகளுக்கும் விடையளிப்பது மிக மிக முக்கியம். தேர்வை சரியான முறையில், நேர்மறையான பாதையில், சரியான அணுகுமுறையில் நாம அணுக வேண்டும். மிகச்சிறந்த முயற்சி இருக்க வேண்டும். மூச்சு விடுபவனெல்லாம் மனிதன் அல்ல, சரியான முயற்சி எடுப்பவன் தான் நல்ல மனிதன். நீங்க பலவீனமானவர் அல்ல, ஸ்ட்ரென்த் இருக்கு உங்களுக்கு, பலம் இருக்கு உங்களுக்கு. கஷ்டமான பாடங்களை புறக்கணித்துக்கிட்டே நீங்க வந்துகிட்டே இருந்தா அது உங்களுக்கு தேர்வு பயத்தை உருவாக்கத்தான் செய்யும்.
கஷ்டமான பாடங்கள் இருந்தா அதுக்கு சில பேர் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கஷ்டமா இருக்கே படிப்போம்னு சில பேர் என்ன பண்ணுவீங்க, தவிர்க்காம ஒரு 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 குரூப்பு தவிர்த்துருவீங்க. ஒரு குரூப்பு தவிர்க்காம அதையே உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஈஸியான பாடங்களையும் படிக்காம விட்டுருவீங்க. கஷ்டமான பாடத்துக்கு அதிக முக்கியத்துவம் தருறது. கஷ்டமோ ஈஸியோ எல்லாத்துக்கும் சமமாக நேரத்தை நீங்கள் விநியோகம் செய்ய வேண்டும். படிப்பு நேரத்தை அனைத்து பாடங்களுக்கும் சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும். அப்படி நீங்க நேரம் செலவு பண்ணி படிச்சாதான் பரீட்சையில போய் நீங்க நல்லா எழுத முடியும். ஆனால் கஷ்டமான பாடங்களுக்கு தான் மற்றவங்களை கேட்டு தெரிஞ்சாங்க. சப்போர்ட் சிஸ்டம் எடுங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாருங்க. சப்போர்ட் சிஸ்டம் வேணும். கஷ்டமான பாடம் தான் 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அறிஞ்சு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து புரியலன்னா இன்னொரு சொல்லிக் கொடுத்து நமக்கு புரிஞ்சிடும். டீச்சிங் மெத்தட், எஃபெக்டிவ் மெத்தட் பயன்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி பதில்களை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு தெரியாத இன்னொருத்த கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்போ அவங்க டீச்சரை வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸே சொல்லிக் கொடுப்பாங்க. இது டீச்சிங் மெத்தடு, ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க ஒண்ணா செஞ்சா தாங்க நல்லா இருப்பீங்க, சக்தியோட இருப்பீங்க. அவசரமா படிச்சா இது என்னது? இது நைட்டு நான் கண்ணு முழிச்சு படிச்சா எனக்கு நல்லா ஞாபக சக்தி வரும். சோர்வு தான் வரும், உடம்பு தான் கெட்டு போகும், கண்ணு தான் எரிச்சல் உண்டாகும், பெரிய பிரச்சனைகள் தான் வரும். அவசரமா படிக்க முடியாது, அதிக நேரம் படிக்க முடியாது, இரவு நேரம் அதிக நேரம் கண்ணு முழிச்சு படிச்சு இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இரவு சீக்கிரம் உறங்கி காலையில எந்திரிச்சு நீங்க சீக்கிரம் படிக்கிறது தான் அதுதான் நல்லது. 4 மணிக்கு எந்திரிக்க முடியும். அதுக்கு இரவு சீக்கிரம் உறங்கி இருக்கணும். மாலை நேரத்தில் படிக்கலாம், அதிகாலையில் படிக்கலாம். இதுதான் நினைவுத்திறன் அதிகமா பாடங்கள் பதியக்கூடிய நேரம். தேர்வு பயம் மனசுலேருந்து உடம்புக்கும் பாஞ்சு உடம்பையும் செயல்படுத்த விடாம பெரிய சிக்கலை உருவாக்கும். தூக்கமின்மை வந்துடும், தாழ்வு மனப்பான்மை வந்துடும், அவநம்பிக்கை வந்துடும், எதிர்மறையா பேச ஆரம்பிச்சிருவோம். யாருக்கெல்லாம் எக்ஸாம் ஃபியர் இருக்கோ அவங்க வீட்டிலேயே அது ரொம்ப அந்த பிள்ளைகள்லாம் வந்து மாணவ மாணவிகள் அப்படியே அமைதியாவே இருப்பாங்க. பயம் இருக்கிறவங்க யார்கிட்டையும் பேசவே மாட்டாங்க. உடம்புக்கும் சிக்கல்கள் வந்துடும். காய்ச்சல் வரும், அடிக்கடி சளி பிடிச்சுக்கும், உடம்பு கோளாறுகள் வரும், கைகால் நடுக்கம் உண்டாகும், சோர்வு உண்டாகும், சோர்வுத்தன்மை, சரியா பசிக்காது, சாப்பிட முடியாது, பிடிச்ச உணவு கூட எடுத்து வச்சாலும் சாப்பிட முடியாது, அப்புறம் சாப்பிட்றேன்னு போயிடுவீங்க. இன்னும் சில பேர் நைட்ல நிறைய சாப்பிடுவீங்க. தேர்வு பயத்தினால இப்படியெல்லாம் கூட பிரச்சனைகள் வரும். படிப்பதை ஒத்தி போடாதீங்க. எதை படிக்கிறதா இருந்தாலும் சுறுசுறுப்பா படிக்கணும், பிரிச்சு படிக்கணும், மனதில் நிற்கும்படி படிக்கணும், அதிகாலையில் எழுந்து படிக்கணும். அதிகாலை பொழுதில் தான் உடம்பும் மனசும் ஒன்றிணைந்து ஒரே நேரத்தில் இருக்கும். அதனாலதான் சுறுசுறுப்பா படிக்க முடியக்கூடிய நேரம் அதிகாலைன்னு சொல்றோம். சூரிய உதயம் பார்க்கணும் தினசரி. நல்ல ஃப்ரெஷ் ஏர் நல்லா உள்ள இழுக்கணும், காற்றோட்டம் நல்லா போகணும். இரவு அதிக நேரம் கண்ணு முழிக்க கூடாது. இதெல்லாம் தொடர்ந்து கடைப்பிடிங்க. பாடத்தை படிக்கும்போது மொத்தமா சேர்த்து வச்சு ஒரே நாள்ல படிக்கிறத விட சிறு சிறு தலைப்புகளாக பிரிச்சு பகுதியாக பிரிச்சு குறிப்புகள் எடுத்து வைத்து கொண்டு நாம படிக்கிறது அற்புதத்தை கொடுக்கும். நீங்க பிரிச்சு மட்டும் படிச்சு பாருங்க. படிக்கும்போது ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் இடைவெளி விட்டு படிச்சு பாருங்க. எப்படி உங்க பிரெயின்ல வந்து பதிவாகுது பாருங்க. ஆமா, அற்புதமா பதிவாகும். எதுவுமே மறக்காது உங்களுக்கு. கீரை சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க, காய்கறிகள், கொண்டக்கடலை, பேரிச்சை, பாதாம் பருப்பு இதெல்லாம் சாப்பிடுங்க. நல்ல அருமையா உங்களுக்கு நினைவு திறனுக்கு இதெல்லாம் உதவி செய்யும். எக்ஸாம் ஹாலில் போய் இருந்துக்கிட்டு அப்படியே பதட்டமா இருந்து அது சில பேருக்குலாம் அது ஒரு புது மனநோய். எக்ஸாம் ஹாலில் போய் இப்படி பதட்டமாவே இருந்தாதான் நல்ல பேர் படிச்ச ஸ்டூடெண்ட் நம்மளை நினைப்பாங்கன்னுக்கிட்டு போய் பதட்டமா ஆக்டிங் பண்றது, நடிக்கிறது, இது எதுக்கு தேவையாது? அதெல்லாம் தேவையே இல்லை. சில பேர் ஆக்டிங் பண்ணுவாங்க. அங்கே போய் நம்ம அப்படியே பரபரப்பாக இருக்கிற மாதிரி பண்ணாதான் பல பேர் வந்து நம்மளை பார்த்து நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட் நம்மளை நினைப்பாங்க, படிக்கிற ஸ்டூடெண்ட்னு. அதெல்லாம் எதுக்கு? நமக்கு நல்ல மதிப்பெண் வாங்கினாதான் படிக்கிற ஸ்டூடெண்ட் நினைப்பாங்க. எக்ஸாம்களில் போய் பதற மாதிரி ஆக்டிங் விடலாம் நினைக்க போகிறேன். நீங்கள் ஆக்டிங் விட்டீங்கன்னா அது நீங்கள் கற்பனையாக செய்தாலும் கூட, ஆக்டிங்காக விட்டாலும் கூட அதுவே ஒரு நேரம் நிஜமாகி அது பாட்டம் ஆயிடும். தேவையாது? தேவையில்லை. சில பேர் கையெழுத்து நினைச்சு பயமா இருக்கு. என் கையெழுத்து சரியில்லையே அதனால மார்க் போயிருமே. கையெழுத்து அழகா இருக்கணும், முத்தா இருக்கணும். ஆமா, இருக்கணும். அப்படி இருந்தா ரொம்ப நல்லது. அப்படி இல்லையா, கவலையை விடுங்க. கையெழுத்து அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை. தெளிவா புரியும்படி வாசிக்கும்படி நீங்க இது எழுதுறீங்கல்ல, எழுதுற விஷயத்த தேர்வு ஆசிரியர் வந்து திருத்துறாருல, தேர்வு முடிஞ்சு வாத்தியார் திருத்தி மார்க் போடுவார்ல, அப்போ வாசிக்கும்படி இருக்கணும். அவ்வளவுதான். தெளிவா புரியும்படி இருக்கணும், போதும். எந்தெந்த கேள்விகள்லாம் உதாரணங்கள் எடுத்துக்காட்டுகள்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் தெளிவா எடுத்து தனித்தனியா எழுதணும். அப்படிலாம் எழுதி வச்சிங்கன்னா ஆசிரியருக்கு ரொம்ப பிடிக்கும்.
தேர்வு நேரத்தில் சில பேர் காலைல சாப்பிடாம போயிடுறீங்க, அதுவே பயத்தை உருவாக்கும். காலைல சாப்பிட்டு போங்க. தேர்வு நேரத்தில் சாப்பிடாம இருக்கக்கூடாது, சாப்பிட்டு போங்க. தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடாம போனால் தான் அப்படியே அந்த அந்த நேரத்தை கூட மிச்சம் பண்ணுவாங்களாம். சாப்பிடாம அந்த நேரத்தை கூட படிச்சுட்டு போகிறாங்களாம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ண ஏன் முன்னதாக போக சொல்கிறோம்? போக்குவரத்து நெரிசலுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சமாளித்து போகிறதுக்காக தான் உங்களை சீக்கிரமாக போக சொல்கிறோம். மன அமைதியாக இருக்க சொல்கிறதெல்லாம் அப்போ தான் ஆன்சர்ஸ் எல்லாம் வரிசையாக அடுக்கடுக்காக இருந்து வந்து விழுகும் தேர்வு அறையில். ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேர்வு தேதி நெருங்கி கொண்டு இருக்கு உங்களுக்கு. படிக்கிறத தள்ளி போடக்கூடாது, நீங்கள் தாமதப்படுத்தக்கூடாது. நீங்கள் நான் கொடுத்துருக்க டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வெற்றி வகை சூடுவதற்காக. பரீட்சையில் கவலை என்பதே உங்களுக்கு வரக்கூடாது. வெற்றியை மட்டும் இலக்காக நீங்கள் மிகப்பெரிய நபராக சந்திக்க போகிறீர்கள். நீங்கள் சவால்களை எல்லாம் சமாளிக்க போகிறீர்கள். சவாலே சமாளின்னு ஜெயிக்க போறீங்க. நீங்க மன அழுத்தத்தெல்லாம் தூக்கி வீச போறீங்க. கவலையெல்லாம் உதறி தள்ள போறீங்க. எந்த மனத்தாக்கமும் இல்லாமல், மன பதட்டம், மன அழுத்தம் எதுவும் இல்லாமல் மிகச்சிறப்பா இருக்க போறீங்க. ஆசிரியர் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருந்தால் நீங்க ஜெயிச்சிடலாம். பெற்றோர்கள் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிடலாம். இது யாருமே சரியா அமையலைனாலும் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். திறமையாக நேரத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும். திறமையாக பாடத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும். மனப்போக்கை சரியாக செயல்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் என்னங்க, அதெல்லாம் சக்சஸ் பண்ணலாங்க. வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். மிகச்சிறந்த வெற்றியாளராகி நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. நான் தேர்வு பயத்தை போக்குவதற்கு அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு தர்றேன். தொடர்ந்து நீங்க பார்த்துட்டே வாங்க. நினைவாற்றலை வளர்த்துக் கொள்வது எப்படி, பாடங்களை படிப்பது எப்படி, பாடங்களை மறக்காமல் இருப்பது எப்படி, ஆசிரியர் மாணவர் இந்த நட்பு அதிகப்படுத்திக் கொள்வது எப்படி, மாணவர் சூழ்நிலையில் இருந்து கொண்டு பல போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவது எப்படி, தேர்வு பயத்தை போக்கி நிம்மதியாக வாழ்வது எப்படி, சோதனை நடக்கும்போது அதை சாதனையாக மாற்றி காட்டுவது எப்படி, நண்பர்களோடு பழகுவது எப்படி, கிளாஸ்மேட் நிறைய பேர் துரோகம் பண்றாங்களே அதெல்லாம் சரி பண்ணிக்கிறது, அந்த மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வர்றது எப்படி, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாடம் படிப்பு சம்பந்தம் இல்லாத சில வேறு உணர்வுகள் எல்லாம் வெளிப்படுமே, அதிலிருந்தெல்லாம் வெளிவருவது எப்படி, இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து சந்தோஷமா இருக்கிறது எப்படி, சக்தி உள்ள நபராக மாறுவது எப்படி, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தொடர்ந்து நான் உங்களுக்கு தரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டே இருங்க. சக்ஸஸ் பண்ணுவீங்க, நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கணும். நீங்கள் நினைவுத்திறன் நல்லா பெருகட்டும். நிறைய சாதனைகள் நீங்கள் செய்யணும். சந்தோஷமா இருங்க.